சொல்லப்போனா நீங்க அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீங்க வந்து உங்கள தொலைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து உங்கள ம், இழந்துகிட்டு இருக்கீங்க. உங்கள இழந்து ம், தான் நீங்க வந்து இன்னொரு விஷயத்த பார்க்குறீங்க. அதாவது ம், நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க. நீங்க வந்து கண்ண வந்து இழந்து காட்சிய வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ம், இது ம், மக்களுக்கு வந்து கொஞ்சம் அ புரிய மாட்டேன்னுது. எப்படி வந்து ம், ஒரு இன்னொரு டைமென்ஷன்ல இருந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ, அது புரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம எதை ம், இழக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ம், நான் இங்க தானே இருக்கேன். நான் எங்கேயும் தொலைஞ்சு போகலையே ம், அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ம், வருது. அப்ப நீங்க ம், இழப்பது அப்படிங்கிறது எத சொல்றீங்க? நம்ம ம், எதை இழக்கக்கூடாது? நம்ம இப்ப எப்படி ம், சராசரியான மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ம், டீட்டெயிலா நீங்க ம். எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க ஜி. ஓகே. நீங்கள் நம்ம உங்களுடைய அப்படிதான் பொதுவா உடலா பொதுவா உடலான்னு நம்ம கேட்டா அப்படிதான் நெனைச்சுட்டு இல்ல இருக்கோம். இல்ல இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒரு தெளிந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தன்னை தேடுற பயணத்துல இருக்கிற உணர்வாளர்கள் சொல்றது நான் உடல் அல்ல, ஆ, உடல் அல்ல. எஸ். எப்படி இறந்துட்டா ஒருத்தர் இறந்துட்டா உடல் அங்கதான் இருக்குது. ஆ, ஆனா அவரு போயிட்டாரே போயிட்டாரே போயிட்டாருன்னு அழுவுறாங்க. ஆமா. கரெக்ட். அப்ப அவர் உடல் அல்லங்கிறது ஒரு சின்னதா ஒரு ஒரு ஆமா. உதாரணத்தோட விளக்கிடலாம். எஸ், கரெக்ட். எஸ். கரெக்ட். நீங்க உடலான்னு கேட்டா நான் உடல் அல்ல. ஆ, கரெக்ட். கரெக்ட். சரி நீங்க மனமா அப்படின்னு கேட்டா மனமும் இல்ல. ஓகே. நீங்கள் மனமும் கிடையாது. ஏன்? உடல் அங்கதான் இருக்குது. மனமும் அந்த மனசுக்குள்ள இருக்கிற டேட்டா ஃபார்மும் உள்ளதான் இருக்குது. ஓகே. அவருக்குள்ளதான் இருக்குது. ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அப்ப கரெக்ட். அப்ப மூணாவதா ஒரு விஷயம் அங்க மிஸ் ஆயிருக்குது. அதுதான் உயிர் அப்படிம்பாங்க. ஓகே. அப்ப உயிரான்னு கேட்டா இந்த இடத்துலதான் ஒரு சின்னதா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும். ம். நீங்கள் உயிரும் அல்ல. ஓகே. எப்படி அப்படின்னா ஒரு விபத்தின் மூலம் மூளை சாவு அடைந்த ஒரு நபரோட உறுப்புகளை 4 பேர் 5 பேத்துக்கு எடுத்து எடுத்து பொருத்துறாங்க. கரெக்ட். அப்ப 4 பேத்து உடல்ல அவரோட பாகங்கள் இறந்தவரோட பாகங்கள் இயங்கிட்டு இருக்கு. ம். இதுல எந்த பாகத்துல அவர் இருக்காரு? 4க்கும் உயிர் இருக்குல்ல. ஓகே. அப்ப வந்துட்டு உயிரும் அவர் இல்ல. ஓகே. ஓகே. ஏன்னா உங்க உங்க உடல்ல இருக்கிற எத்தனை கோடி செல்கள் இருக்கோ அத்தனை கோடி செல்களும் ஒரு இன்னொரு உயிரிய உங்க மாதிரியே ஒரு மனிதனை உருவாக்க தகுதி படைத்தது. ஓகே. கரெக்ட். ஆனா அது அது ஒவ்வொன்றும் நீ அல்ல. அவ்வளவுதான். அது ஒவ்வொன்றும் நீ அல்ல அப்படின்னு என்ன ஓகே. அர்த்தம்? அது அது வேற கண்டெய்னர், வேற சுயம். எஸ். ஓகே. அப்போ உடல் நம்ம கிடையாது. மனம் நம்ம கிடையாது. அதுக்கப்புறம் உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம இல்ல. இந்த நம்ம 3ஐ இல்ல. கடந்து ஒரு ஒண்ணா விஷயம். நம்ம இருக்கோம். ஆமா. அப்படிங்கிறத நீங்க சொல்ல இந்த வர்றீங்க. அந்த மூட கடந்த ஒரு விஷயம் தான் பகுத்தர் என்ன சொல்றாரு? சுயம் அப்படிங்கிறாங்க, செல்ஃப் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஓகே. Correct. இப்ப இந்த இடத்துலயே நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு அழகான ஒரு உரையாடல் நிகழ்த்திட்டு இருக்கோம். இந்த செல்ஃப் அப்படிங்கிற விஷயம் நீங்க தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த உரையாடல் மூலமோ நீங்க இயங்க ஆரம்பிச்ச உடனே ஆ. நீங்க இயங்க தேவை உணர்வை மையப்படுத்தி ஆரம்பிக்கிறீங்க, இயங்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த இயங்க ஆரம்பிக்கிறப்ப நீங்க இருக்கிறது அப்படின்னு அந்த செல்ஃப் உடல் இருக்கிறது தெரியுதுங்க, மனம் இருக்கிறது தெரியுதுங்க, உயிர் இருக்கிறது தெரியுதுங்க. ம். நீங்க இருக்கிறது தெரியுதா இல்ல. அப்படின்னு தெரியல. இததாங்க நான் சொல்ல வர்றேன். அப்பதான் பகத்தர் என்ன சொல்றாரு? நீங்க எதன் அடிப்படையில இயங்குறீங்கன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். 3 வேலைக்காரர்கள் உங்களுக்காக இருக்காங்க. ஆ. இந்த 3 வேலைக்காரர்களும் உங்களுக்கு உதவி செய்ய இருக்காங்க. எதுக்குன்னா இந்த நிகழ் அப்படிங்கிற அந்த நிஜத்தை தேடி, சுயம் அப்படிங்கிற அந்த நிஜத்தை தேடி நீங்க பயணப்படும் பொழுது உங்களுக்கு ஒரு பிடிமானம் தேவை இருக்கு, ஒரு வரையறை தேவை இருக்கு. அந்த பிடிமானம் வரையறை வந்து இந்த பயணத்தை எளிமைப்படுத்துவதற்கும் இந்த பயணத்தை சீர்தூக்குவதற்கும் பயன்படுவாங்கங்கிற அந்த நோக்கத்துலதான் இந்த 3 வேலைக்காரர்கள் உங்களுக்கு இது பயன்படுறாங்க. ஓகே. யார் யாரு எந்தெந்த வேலைக்காரர்கள் அப்படின்னு கூர்ந்து கவனிச்சா ம். முத
உடல் அப்படிங்கிற ஒரு வேலைக்காரர், ரெண்டாவது மனம்ங்கிற வேலைக்காரர், மூணாவது சமூக மனம், சமூகம் அப்படிங்கிற ஒரு வேலைக்காரர். இந்த ஓகே. 3 வேலைக்காரர்களுமே உங்களுக்கு உதவி செய்வதற்கு தானே தவிர இந்த 3 வேலைக்காரர்கள் உங்களுக்கு எஜமானர்கள் அல்ல. ம், ம். அப்ப இந்த 3 வேலைக்காரர்களும் உங்களையே அறியாம இயக்குதலுக்கு தட் இஸ் இயங்குவதற்கு, உங்களை இயக்குவதற்கு அவங்க காரணகர்த்தாவா இருக்கிறாங்க. ஓகே. நீங்க எதன் அடிப்படையில இயங்குறீங்கன்னு பார்த்தா, உங்களை தேடுற பயணத்துல, நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களை தேடுற பயணத்துல நீங்க ஒரு 3 வேலைக்காரர்களை பயன்படுத்திக்கலாம். தொலைஞ்சு போகாம தேட முடியுமா பாருங்க. ஏன்னா இது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு டிராவல், ஒரு பாத்வே, ஒரு மர்மங்கள் அடங்கிய ஒரு உலகத்துல இருக்கீங்க. மர்மம்னா என்னன்னா, நெக்ஸ்ட் என்னன்னு தெரியாத ஒரு சூழல் தான் மர்மம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, ஓகே. மர்மம்னா ரொம்பலாம் யோசிக்காதீங்க, அடுத்தது என்னன்னு தெரியாது, அதுதான் மர்மம். அப்ப அடுத்தது எது தெரியாத சூழல்ல ஏற்கனவே நீங்க சேகரிச்சு வச்ச அந்த ஃபைல்ஸ், டேட்டாஸ், ஆப்ஜெக்ட், இதை வச்சு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொஞ்சம் தைரியமா கால் எடுத்து வைக்கலாம், வைங்க. ஏன்னா ஏற்கனவே வச்ச இடம்தான், இதுக்கு இன்னும் முள்ளு குத்தாது, அங்க வந்துட்டு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்வதற்கு ஒரு 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 சப்போர்ட்டிவ் ஆர்டிகல் வேணுங்கிறதுக்காக தான் இந்த 3 வேலைக்காரர்களும். இந்த 3 வேலைக்காரர்களை யாரு பயன்படுத்துறாங்கன்னா உங்க சுயம்தான் பயன்படுத்துறாங்க, சுயம்தான் பயன்படுத்துறாங்க. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் உங்களை கேட்ச் பண்ணும் பொழுது சுயமே டைலூட் ஆயிடுறாங்க. ஆப்ஜெக்ட், அந்த 3 விதமான ஆப்ஜெக்டும் உங்களை எப்ப எல்லாம் எந்த வகையில உங்களை கேட்ச் பண்றாங்களோ அப்பதான் என்ன ஆகுறாங்க, அந்த சுயமும் என்ன ஆயிடுறாங்க, டைலூட் ஆயிடுறாங்க. ஓகே. அப்பதான் பிரபஞ்சத்தோட ஒரு உண்மை ஆழமா உங்களுக்கு உணர்த்தப்படுது. என்னன்னா, சுயம் அப்படிங்கிறவங்க இருக்கலாம், சுயம் அப்படிங்கிற நிகழ் அந்த இடத்துல இருக்கலாம், நிகழ் அப்படிங்கிற அந்த நிஜம் அந்த இடத்துல இருக்கலாம், அல்லது அல்லது இத மறைச்சு இந்த 3 வேலைக்காரர்கள் இருக்கலாம். ஓகே. உடலோ மனமோ சமூக மனமோ, தட் இஸ் சமூகமோ இருக்கலாம். இப்ப வந்துட்டு உங்களுக்குள்ள இயக்கம் அப்படிங்கிறதுக்கு உருவாவதற்கு யார் காரணம், எது காரணம்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு தோன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் யோசனைகளும் கற்பனைகளும். கரெக்ட். அடுத்தது உங்க உடல் மூலம் ஒரு பசிக்குது, தாகம் அடிக்குது, தாம்பத்தியம் வேணும், தூங்கணும், யாரு இதெல்லாம்? உடல். அடுத்தது நீங்க வண்டியில போறீங்க, ரோட்ல போறீங்க, அங்க ஒரு பஸ் போகுது, ஓரமா போ, அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, நின்னு பேசு, இங்க ஒரு சிக்னல் வருது, நிறுத்திக்க வண்டிய, இதெல்லாம் எது? சமூகம். இப்ப இந்த 3 பேரும் உங்களை இயக்குறாங்களா? கரெக்ட். இந்த 3 பேர் இயக்குறப்ப சுயம் எங்க இருக்காங்கன்னா, சுயம் அங்க அடாப்ட் ஆயிட்டாங்க, சுடம் அங்க என்ன ஆயிட்டாங்க, தன்னைய பறி கொடுத்துட்டாங்க. பறி கொடுத்ததுனாலதான் அது தெரியுது. அப்ப என்னன்னா, இந்த ஒண்ணு மனம் அதை சார்ந்த எண்ணங்களுக்குள்ள சுயம் போயிடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்முடைய தேவைகள் சார்ந்து உடல் சார்ந்து அங்க சுயம் போயிடுறாங்க, இல்லாட்டி சமூகம் சார்ந்த சுயம் போயிடுறாங்க. நம்ம உண்மையிலேயே சுயம் நம்ம ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறத நம்ம உணர்றதே இல்ல. கடைசி வரைக்கும் உணர்றதே இல்ல. ஏன்னா தெரியல, சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. டே 1ல இருந்து டில் டெத் வரைக்கும். ஆமாங்க. இப்ப குழந்தை பருவத்தை எடுத்துக்கங்க. ஓகே. குழந்தை பருவத்துல இந்த டேட்டா சமூக மனத்தோட ஆக்கிரமிப்பும் உங்களுக்குள்ள இருக்கிற சாப்ட்வேர்ங்கிற மனசோட டேட்டா ஆக்கிரமிப்பும் குறைவா இருப்பாங்க. குழந்தையில குறைவா இருக்கும். கரெக்ட். குறைவா இருப்பாங்க. உடல் தேவைகள் மட்டும் நிறைய இருக்கும். ஆமா. அதாவது பசினா சாப்பிடணும், அவ்வளவுதான். ஆமா. குறைவா இருப்பாங்க. ஆனா இருக்கிறது அங்கேயும் தெரியாது. ஓகே. அங்கேயும் இருக்கிறது தெரியாது. ஓகே. ஏன்னா நீ அசைய ஆரம்பிச்சா தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்ல வரமே. கரெக்ட். ஓகே. ஊர்ந்து கவனிங்க. அசைய ஆரம்பிச்சா தொலைஞ்சிட்ட, அவ்வளவுதான். என்ன ஒண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன்,
எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து ஆரம்பிக்கிறீங்கல்ல, எனக்கு விவரம் இந்த இடத்துல ஒரு கோஆர்டினேஷன் நடக்குது. இந்த கோஆர்டினேஷன் வரும்பொழுது இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 கெப்பாசிட்டி, ஒரு தகுதியை நீங்க பெறீங்க. உங்களை பற்றிய ஒரு மதிப்பீடுகளும் சமூகத்தை பற்றிய ஒரு தெளிவுகளும், ஓகே, உங்க தேவையை பற்றிய ஒரு கண்ணோட்டமும் ஒரு கோஆர்டினேட் ஆகி அந்த இடத்துல உங்களை ரன் பண்ணறதுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி, ஒரு தகுதியை கொடுக்குறாங்க. நம்மளே தானா இயங்குறதுக்கு ஒரு நிலை வருது. நீங்க நீங்க தானா இயங்குவதற்கு ஒரு நிலையை கொடுக்குறாங்க. இந்த நிலையை வச்சுக்கிட்டு ஓகே நீங்க பயணப்படும் பொழுதுதான் உங்களை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, இந்த கோஆர்டினேஷன்ல தான் நம்மளை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றீங்க. இந்த கோஆர்டினேஷனை பயன்படுத்தி கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, இந்த கோஆர்டினேஷன் இல்லாத இடத்துக்கு போகணும். ஓகே, ஏன்னா எல்லாம் டேட்டா தானே, இந்த கோஆர்டினேஷன் எல்லாம் டேட்டா தானே. ஆமா, எல்லாம் 3 வகையா இருக்காங்க. எஸ், அதனாலதான் நம்ம எதை கேட்டாலும் எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து இது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஓகே 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 ஜி. அப்ப இந்த இடத்துல நமக்கு நம்ம இருக்கிறது நமக்கு டே 1ல இருந்து இறக்கும் நாள் வரைக்கும் நம்ம தெரியல அப்படிங்கிறதுனா தெரிந்து கொள்வது எப்படி? இது இதுக்குதான் வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல வரீங்க. நிச்சயமா நிச்சயமா. அதாவது பகத்ரோட பார்வை என்ன சொல்லுது அப்படின்னா, இப்பயே நீங்க சுயத்துலதான் இருக்கீங்க. ஓகே, சுயம் அப்படிங்கிற ஒருத்தர் இல்லாம உங்களால நடமாடவே முடியாது. ஓகே, பட் என்ன கண்டிஷன்னா, வேலைக்காரங்கிட்ட அந்த சுயம் ஆக்கிரமிப்பு பட்டிருக்குது, அவ்வளவுதான். வேலைக்காரன் இந்த சுயத்தை புடிச்சிட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படி சொல்லலாம். ஆக்கிரமிச்சிட்டாங்க, அதனால சுயம் இருக்கிறது தெரியல. வேலைக்காரன் நகர்ந்தாதான் தெரியும். அப்ப இந்த செகண்டும் நீங்க தகுதியுடையவர் தாங்கிறத நம்ம சொல்ல வரோம். இந்த செகண்ட் உட்பட நீங்க தகுதியுடையவர் தான். இப்பயும் நீங்க நினைச்சா சுயத்தை நீங்க உணரலாம். என்ன பண்ணணும்? சுயத்தை நீங்க சந்திக்கலாம். அப்படின்னா சுயம் வேற அப்படி சந்திக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. இவங்க வந்துட்டா சுயத்தோட நீங்கிற சுயம் உங்களுக்கு உணர்த்தப்படும், அவ்வளவுதான். எது உண்மையான நான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான், உண்மையான நான், அவ்வளவுதான். குட் குட். ஓகே, எஸ் சார். சரிங்க ஜி. இது எளிமையா புரிஞ்சு கொள்வதற்கு நடைமுறை வாழ்க்கையில நம்ம அதாவது இந்த 3 வேலைக்காரர்கள் அப்படின்னு ஒரு பகுத்து ஒரு உணர்வதற்கு நம்ம பாக்குற விஷயங்கள்ல இருந்தே நம்ம ஏதாவது பயன்படுத்தி நம்ம பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியுங்க. இப்ப இப்ப பொது பார்வைன்னு ஒண்ணு இருக்கு, இந்த மனிதர்களோட பொது பார்வை. ஓகே, எல்லாமே மனசு தானே, எல்லாமே எண்ணங்கள் தானே, எல்லாமே சிந்தனைகள் தானே, எல்லாமே டேட்டா தானே அப்படின்னு ஒரு பொது பார்வையில எதை சொன்னாலும் ஒரு புது பார்வைக்கு வந்துடுறாங்க. ஓகே, இது அதுல அவங்க பொது பார்வையில ஒரு லாஜிக் இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பகத்தர் என்ன சொல்றாரு? பகுத்து காட்டுறாரு. எண்ணம்னா இதுதான் எண்ணம், சிந்தனைனா இதுதான் சிந்தனை, யோசனைனா இதுதான் யோசனை, கற்பனைனா இதுதான் கற்பனை, எதிர்பார்ப்புனா இதுதான் எதிர்பார்ப்பு, ஒப்பீடுனா இதுதான் ஒப்பீடுன்னு என்ன பண்றாங்க? நல்ல டிஸ்கிரிமினேஷன் தெளிவா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எல்லாமே எண்ணம் தானே அப்படின்னு நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு இது ஸ்பேஸ் கொடுக்குறாரு. ஸ்பேஸ். ஓகே, எப்படி? எண்ணம்னா என்னங்க? எண்ணம்னா ஒரு நோட்டிபிகேஷன்ங்க அப்படின்னு தெளிவா சொல்லிடுறாரு. தானா உருவாகிறது எண்ணம் அப்படின்னு அவங்க அன்இன்வைட்டட் கெஸ்ட்னு சொல்லிடுறாரு. ஓகே, இது ஆட்டோ ப்ராசஸ், இதை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது, இட் இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை யூன்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இவங்க எதுக்கு வரணும் அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏக்கமாகவும் தாக்கமாகவும் ரெஜிஸ்டர் ஆன அந்த ரெக்கார்ட்ஸ் ஓகே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா ஓகே உங்களை அந்த ஏக்கத்தையும் தாக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்வதற்கு வர்றாங்க. இவ்வளவுதான். ஓகே, எண்ணத்தோட பர்பஸே அதுதான்.
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஏற்கனவே வந்து ஏக்கம் தாக்கம் பதிவுகள்ல இருக்கு. அதை பேலன்ஸ் பண்ணு. இப்ப அதை செய்யலைன்னா செய்யு, இல்ல அதிகமா செய்யறேன்னா கம்மியா செய். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு நோட்டிபிகேஷன் தான் எண்ணங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றீங்க. நீங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். உங்களை ஃப்ரீ பண்ணி விட தான், அதுவும் உங்களை ஃப்ரீ பண்ணி விடுறது தான், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. எங்கடா முழுமையான ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்களே, ஓகே இந்த சிந்திக்கிற இடத்துல எண்ணம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இது எண்ணம் கிடையாது அப்படிங்கிறேன், இது சிந்தனை அப்படிங்கிறேன். ஓகே இது ஓகே சிந்தனை. ஏன்னா இந்த சிந்தனை அப்படிங்கிறது உங்க கையில இருக்குது. ஓகே கரெக்ட். எப்போ உங்க கைக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சுனாவே அது வந்து யுவர் எ பாஸ். யுவர் எ பாஸ். யாரை பயன்படுத்துறீங்க? அதே டேட்டாவை தான் பயன்படுத்துறீங்க. ஆனா யாரு பயன்படுத்துறா? பாஸ் பயன்படுத்துறாங்க. ஆனா எண்ணத்துல அப்படி இல்ல. எண்ணம் முழுக்க நீ தொலைஞ்சு போற. அதுவா வரும் பொழுது அதுதான் தெரியுது. இந்த இடத்துல நீ வந்துட்டு உன்னைய பற்றிய சிந்திக்கிறீல, உன்னைய பத்தி சிந்திக்கிறீல, அப்ப அப்ப சுயம் வந்து சிந்திக்கிறாங்க, சுயம் லாஜிக்கா சிந்திக்கிறாங்க, டேட்டா பயன்படுத்துறாங்க. எதுக்காக? தன்னை தேடுவதற்கு, தன்னை தேடுவதற்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இந்த இடத்துல நீங்க தொலைஞ்சு போக வாய்ப்பு குறைவு. அப்படி தொலைஞ்சு போனா கூட உங்களை நோக்கிய பயணத்துக்கு தொலைஞ்சு போறதுல ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு சுய சுதாரித்தல் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் இந்த இடத்துல. ஆனா இதுவும் என்னதாங்க, இதுவும் என்னதாங்கன்னு போக கூடாது. அந்த இடம் தான் பொது புத்தின்னு சொன்ன பாத்தீங்களா? இதுவும் மனசுதாங்க, இதுவும் என்னதாங்கன்னு போக கூடாது. ஏன்னா இது என்ன இடம்? இது சுற்றுச்சு, நமக்கு சுற்றுச்சு. ஒரு நெருப்ப தொட்டம் சுற்றுச்சு. சுட்டவுன்னா அந்த வலிய வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நான் தொலைஞ்சு போகல, ஆனா வலிக்குது இல்ல, வலிக்குது இல்ல. அப்ப நான் அந்த இடத்துல இருக்கிறேன்ல, அதை நான் கவனிக்கிறேன்ல. ஏன்டா வலிக்குதுன்னு நான் கவனிக்கிறேன்ல. கவனிக்கிறப்ப நீ அங்க இருக்கிறீல, கரெக்ட். உன் அட்டென்ஷன், உன் அனுமதியோட உன் கையில இருக்குது இல்ல, உன்னோட கவனம். முன்னாடி அது இல்ல இல்ல, எண்ணத்துல அது இல்ல இல்ல. இத பகுத்து உணரணும் இல்ல. இததான் பகுத்தர் என்ன சொல்றாங்க பாருங்க. எது ஓ கண்ட்ரோல்ல இருக்குது, எதுக்கு நீ பாஸ், எதுக்கு நீ பாஸ் இல்லங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஓகே, இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல் தான். இல்ல இது அதான், அதாவது பிரபஞ்ச ரகசியங்கள் இது ரொம்ப முக்கியமான ரகசியம். எண்ணம்ங்கிறது என் கையில இல்ல, மற்ற எல்லாம் என் கையில இருக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். கரெக்ட். அப்ப மத்த எல்லாம் உன் கையில இருக்கிறப்ப அட்டென்ஷன்ங்கிற அந்த கவனம் உன் கையில இருக்கு. கரெக்ட். ஓகே. அதை வச்சுதான் உன்னை மீட்கவே முடியும். ஆனா ஒரு ஆட்டோ ப்ராசஸ் ஆன எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா, இன்றைய மனுஷன் எவ்வளோ ஆழமான பாதிப்புக்கு உள்ளாக்குனாலும் அதுக்கு காரணமே அவனுக்குள்ள தோன்ற எண்ணங்கள் தான். அவனுக்குள்ள அவன் அனுமதி இல்லாம தோன்றக்கூடிய எண்ணங்கள் தான். ஏன்னா இந்த எண்ணங்கள் தான் செயல் வடிவம் பெறாங்க. ஓகே ஓகே. அப்ப ஒரு நிமிடத்துக்கு ஒருத்தருக்கு எத்தனை எண்ணங்கள் வருதோ அத்தனை எண்ணங்கள் தான் அவரோட வாழ்க்கை. அவருடைய இந்த வாழ்க்கை வந்து அததான் தீர்மானிக்குது. எவ்வளோ குழப்பமா இருக்காரு, எவ்வளோ பிரச்சனைக்கு உச்சத்தில் இருக்காரு, எவ்வளவு விக்ரஸா தொலைஞ்சு போறாரு, இதுக்கு எல்லாம் அவருடைய தோன்றல்கள், என்ன தோன்றல்கள் தான் காரணம். எந்த அளவுக்கு என்ன குறைஞ்சு வருதோ, எந்த அளவுக்கு என்ன குறைய 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 அவ்வளவு தெளிவும் அவ்வளவு நிதானமும் அவ்வளவு பக்குவமும் வந்துட்டு இருப்பாரு, தன்னை தேடுறதுக்கு வந்துட்டு இருப்பாரு. அப்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, போன வருடம் எனக்கு 1,00,000 கோடியே 1,00,000 சம்திங் 90,00,000 சரிங்க 90,998 எண்ணங்கள் போன வருடம் வந்தது. ஓகே. இந்த வருடம் வெறும் 1,99,000 எண்ணம் தான் வந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னு வைங்க. சரிங்க. எப்படி இருக்கும்? அடே அப்பா, 10%, 1% கொண்டாரு. இவரு தாங்க உண்மையா வாழ்ந்தவரு, இவரு தாங்க உண்மையா தெளிவா வாழ்க்கைய முழுமையா இருத்தலா பயணிச்சவரு, பயணத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டவரு. இதுதானே பிரதர்.
கரெக்ட். அப்ப அதிகமான எண்ணங்கள், ஒரு குழப்பமான ஒரு மனசுல ஒரு குழப்பம் இருக்குது. அதுதான் செயல்லயும் வெளிப்படுது அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அப்போ தொலைந்து போதல், நம்ம தொலைந்து தொலைந்து போதல். போறது. ஓகே. தொலைந்து போதல். அதுதான் சொல்றேங்க. எண்ணம் குறைய குறைய ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் ஒரு கேப் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நீங்க தொலைஞ்சு போற ரேஷியோ குறைஞ்சுக்கிட்டே வருது. ஓ, ரைட். ஓகே. குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுதானே விஷயம். ஓகே. எஸ். இப்போ எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாமே மிகப்பெரிய அளவில் குறைந்து இருக்கும் பொழுது நம்ம சுயமா அங்க இருப்போம். அதை நம்ம உணர முடியும். சுயத்தோட நீங்க சுயம், தட் இஸ் நிஜம். நிஜம் அப்படிங்கிறது நீங்கிறத முழுசா முழுசா அனுபவிப்பீங்க. எஸ். ஓகே. ஸோ இதுக்கு தான் நிறைய தியானம், மெடிடேஷன் இது சம்பந்தமான பயிற்சி வகுப்புகள்ல நிறைய பேர் போறாங்க. பரிசோதனை அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மகிட்டயே இந்த வைராகியா அப்படிங்கிற ஒரு பயிற்சியெல்லாம் நிறைய மக்கள் எடுத்திருந்தாங்க. சரி, அதுலயும் கூட இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள்ல எந்த அளவுக்கு குறைக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ இதுதான் ஒரு எளிய சிறந்த வழி அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துங்களா ஜி? அதாவது நம்மளை நிச்சயமா. ஆமாங்க. அதாவது இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு ரொம்ப எளிமையான ஒரு ப்ராசஸ் தான். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கே. ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு சூழல்ல நீங்க இருக்கீங்க. ஓகே. சமூக மனம் சொன்னல, 3வது வேலைக்காரன் உங்களோட சட்டை பிடிச்சி உழுக்கிறான். நான் பொதுவா சொல்லுவேங்க, சமூக மனம்னா என்னன்னு ஒரு ப்ரோ கேட்டாங்க என்கிட்ட, ஒரு சகோதரர். ஓகே. சமூக மனம்ங்கிறது உங்க காலரை பிடிச்சி உழுக்கிறது தான் சமூக மனம் அப்படின்னு. அப்படின்னா ஜி, அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. இப்படி வீட்டுக்கு போறீங்க, குழந்தை உங்களை பிடிச்சி உழுக்குது. அப்பா இன்னைக்கு என்னப்பா ஸ்பெஷல், என்ன வாங்கிட்டு வந்தீங்க பிடிச்சிங்க. அப்புறம் மனைவி உழுக்குறாங்க, என்ன ஆச்சு அது இது. அப்புறம் அப்பா அம்மா உழுக்குறாங்க. அப்படியே போறீங்க, நண்பர்கள் உழுக்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி உழுக்குறாங்கன்னு வச்சுக்கேன், அவங்களும் உழுக்குறாங்க. எஸ். அப்படியே வேலைக்கு போறீங்க, மேலதிகாரி உழுக்குறாரு. கரெக்ட். மேலதிகாரிய அவருக்கு மேலதிகாரி உழுக்குறாரு. அதுக்கப்புறம் மேல போனீங்கன்னா அவரோட தலைமைச் செயலாளர் உழுக்குவாரு. அதுக்கு மேல மினிஸ்டர் உழுக்குவாங்க. அதுக்கு மேல பிரைம் மினிஸ்டர் உழுக்குவாங்க. அதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் மக்கள் உழுக்குவாங்க. பாருங்க, அவரை பிடிச்சி அப்படி உழுக்குறாங்கல்ல. ஏன் உழுக்குறாங்கன்னா, நீ இயங்கணும். ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா, ஒரு இயக்கம் வருதுன்னு சொன்ன, அந்த இயக்கம் பிரயோஜனமா இருக்கணும் மக்களுக்கு அப்படின்னு அவங்க இந்த சமூக மனம் ஒரு எழுதப்படாத ஒரு நியதி வச்சிருக்கு. நீ எந்த அளவுக்கு அடுத்தவனுக்கு துணையா இருக்கிற, உதவியா இருக்கிற அப்படின்னு உழுக்குது பிடிச்சவன. சோ அதனால அவங்களும் இயங்குறாங்க, அதனால இன்னொருத்தர் இயங்குறாங்க. அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு நிறைய இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. உழுக்குனா தொலைஞ்சு போயிடுறாரு. ஓகே. அதத்தான் சொல்ல வரேன். அப்படி ஒரு உழுக்குனா என்ன ஆகுங்க? அசைவர் அசைவந்துருது. இயங்குதலுக்கு போயிடறோம், அதனால நம்ம தொலைஞ்சிடறோம். அவ்வளவுதான். உழுக்குனாவே முடிஞ்சு போச்சு தானே பிரதர். கரெக்ட். ஒரு அமைதியா ஒருத்தர் உட்கார்ந்து போயிட்டு ஏகாந்தத்துல உட்கார்ந்து பிடிச்சி இப்படி உழுக்குனீங்கன்னா டபக்குன்னு தண்டாப்படான்னு ஒட்டியாந்துருவாருல. இப்படித்தானே மாறி 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 எல்லாம் உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க. அவரு யாருப்பா? அவரு டிஸ்ட்ரிக்ட் பொறுப்புல இருக்காரு. கொஞ்சம் செம்ம உழுக்குவாங்களோ. ஆமாங்க, பயங்கரமான உழுக்கு. அவரு யாருப்பா? அவர் மினிஸ்டர். ஐயோ, அவர் மக்களெல்லாம் சேர்ந்து உழுக்குன்னு உழுக்கிடுவாங்க. ஆமா, அவரை ஒத்துக்கிறாரு. என்னை உழுக்க நீங்க, நான் அனுமதி தரேன், என்னை உழுக்கலாம், நீ உங்க ஆதரவு எனக்கு கொடுங்க, என்னை உழுக்கி கேளுங்க, நான் உங்களுக்கு அதான மீனிங். அதான மீனிங். அவர் முழுசா அனுமதிக்கிறாரு அத. நான் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் போறாங்கன்னா, நான் அந்த இடத்துக்கு போய் நிக்கிறேன், என்னைய டிஸ்ட்ரிக்ட் மக்கள் எல்லாம் உடுக்கலாம், அதுக்கு நான் என்னை அனுமதிக்கிறேன், அப்படித்தானே அர்த்தாங்க. அதாவது மறைமுகமாக அதுதானே அவங்க. எவ்வளவு உழுக்க நீங்க அனுமதிக்கிறீங்களோ அவ்வளவு பெரிய ஆள் நீங்க சமூகத்துல. ஓகே.
என்னை யாரும் உழுக்க வேண்டாம்ப்பா, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் வந்த காரியம் என்னவோ அதை நான் பாக்குறேன், கொஞ்சம் என்னை அனுமதிங்க அப்படின்னு போறாங்கல்ல. அவங்கள என்ன பார்ப்பாங்க மக்கள், எப்படி சமூகத்துல பார்ப்பாங்க? அவங்க அவங்க இருக்கிறதே தெரியாது. தெரியாது. பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வேற மாதிரி அவங்கள சித்தரிச்சு, பொழைக்க தெரியாத பொறி உருண்டை அப்படியெல்லாம் சொல்லி அவங்கள சமூகத்துல இருந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா கூர்ந்து கவனிச்சா அசைவுல தான் ஆரம்பிக்குது. அந்த அசைவு தான் உங்களுக்குள்ளேயும் இருக்குது. இந்த அசைவை தான் உழுக்குதல் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அப்போ நம்ம தேவைகளுக்காக நம்ம இந்த உடல் இருக்கு, அதுக்கு ஒரு தேவை இருக்கு, அதுக்காக நம்ம இயங்குறோம். மனம் அதுக்கு உறுதுணையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் இயங்கலாம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எடுத்து சொல்லுது. உயிர் இருக்கு, இந்த சமூகம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு தேவையின் அடிப்படையில் இயங்குறோம். இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தேவை இருக்கு ஜி, அது இயங்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது என்ன தேவைக்காக அது இயக்கத்தில் இருக்கு? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நீங்க வந்து இப்போ இந்த கேள்வி கேட்டு அழகா ஒரு இடத்த ஈஸியா கடந்து வந்துட்டீங்க, அப்படியே பைபாஸ் பண்ணிட்டீங்க. தேவைகளுக்காக இயங்குறன்னு ஒரு வேர்டு சொன்னீங்கல்ல, உடலோ மனமோ. அது என்ன தேவை? அந்த தேவை வந்து பசிங்கிறது. பசிங்கிறது இல்ல, அந்த இடத்துல பசிங்கிறது கண்டெய்னருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கண்டெய்னருக்கு உண்டான எரிபொருள் தான் பசி. ஆனா அந்த பசிக்கு அப்புறம் ஒண்ணு இருக்குது. இந்த பசி எதுக்கு வைக்கப்பட்டிருக்குது? இந்த உடல் அப்படிங்கிற அந்த வெஹிக்கிள் இந்த வாகனம் வந்து இயங்கணும்னா ஒரு எரிபொருள் வேணும். எரிபொருள் போடும் பொழுது உனக்கு ஒரு இது கிடைக்கும், இது ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த தற்காலிக திருப்தியிலையும் அந்த இடத்துலயும் சுயம்தான் இருக்காங்க. தற்காலிக திருப்தியிலையும் சுயம்தான் இருக்காங்க. அந்த இடத்துல கூட நீங்க சுயத்தை பிடிக்கலாம். ஒவ்வொரு மூமெண்ட்லயும் சுயம் தன்னை இழந்துதான் அந்த மூமெண்ட்டை காட்டுறாங்க உங்களுக்கு. அப்ப ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குள்ளயும் சுயம் இருக்காங்க. அப்ப டிஃபால்ட்டா நீ தேடுறது சுயத்தை தான். ஓகே. நீங்க ருசி, அந்த ருசின்னு ஒரு விஷயம் இருக்கு, பசின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த சாப்பாடு எடுத்து வாயில வைக்கும் பொழுதும், அந்த சாப்பாட்டை தொடும் பொழுதும், அந்த சாப்பாட்டை பார்க்கும், அந்த வாசனையை நுகரும் பொழுது எல்லா இடத்துலயும் சுயம் அங்க என்னங்கிறாங்க, மறைபொருளா இருக்காங்க. உங்களை டைவர்ட் பண்ண அனுமதிச்சுன்னா அங்கேயே ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கும். விஷயமே அதுதாங்க. விஷயமே அந்த இடத்துல கூர்ந்து ஜூம் பண்ணி அந்த இடத்துல உங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க அப்படியே ஈஸியா கடந்து பசிக்காக இயங்குறோம் அப்படின்னு போயிடக்கூடாதுங்க. பசிக்காக இயங்குறதுங்கிறது இந்த உடலோட தேவை, தட் இஸ் ஃபியூல். அதுக்காக. ஆனா அந்த இடத்துலயும் அந்த சுயம் தான் என்ன ஆகுறாங்க, இயக்குறாங்க. சுயம் தான் இயக்குறாங்க. என்னை தேடுற பயணத்துல இந்த உடலுக்கு பசிக்குது. இந்த உடலுக்கு பசிக்கும் பொழுது இந்த உடல் 5 டைமென்ஷன்ல தேடுது. தட் இஸ் கண்ணுல, காதுல, உடல்ல, மெயில், அந்த 5 புலன்களின் மூலம் தேடுறாங்க. தேடும் ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு காட்சியோ, ஒரு ஓசையோ, ஒரு ருசியோ, ஒரு வடிவமோ, ஒரு தொடு படு உராய்வு உணர்வோ உங்களை வந்து டச் பண்றாங்க. டச் பண்ணும் பொழுது அந்த சுயத்தை கிராஸ் பண்ணி தான் போறாங்க. அததான் பகுத்தர் என்ன சொல்றாங்க, அத வந்து உங்களுக்குள்ள நீங்க உள்ள போய் பாருங்க, உங்களுக்கு தெளிவா உணர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நடக்கிற ஈவெண்ட், உங்களுக்குள்ள நடக்கிற நிகழ்வுகள், உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் ஒவ்வொரு கணமும் இந்த யூனிவர்ஸ்லயும் நடந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கும் அந்த யூனிவர்ஸுக்கும் தொடர்புங்கிறது பிரிக்க முடியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஓகே. இந்த நிகழ்வுக்கும் அதுதான் பொறுப்பு, அதுதான் உண்மையின் ரகசியம், சீக்ரெட் ஆஃப் ட்ரூத். இப்ப ஒரு டம்ளர் வாட்டர்ல கொஞ்சம் உப்பு அள்ளி போடுறீங்க. ஓகே. உப்பு காணாம், கரைஞ்சிருது. கரைஞ்சிருதுன்னு நீங்க சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் மனுஷன் உப்ப காணான்னு தான் சொல்லுவான். ஆமா. எங்க உப்பு, எங்க உப்பு போச்சுன்னு கேட்பான். கரெக்ட். முதல் மனுஷனுக்கு உப்பு காணாம். ஆமா. எங்க தேடுவான்? அங்கதான் என்ன சொல்றான்? அப்ப என்ன சொல்லுவான்? இது ஒரு நிகழ்வும்பா. எப்படி? இது ஒரு நிகழ்வு. ஓகே.
சோ தண்ணிக்குள்ள உப்பு போட்டா காணாம போயிரும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. ஓகே ஒரு நிகழ்வு. ஓகே. ஓகே தண்ணி தண்ணி எவ்வளோ பற்றாக்குறையில காத்திருந்தா இந்த உப்ப டபக்குன்னு எடுத்திருக்கும், எஸ் டபக்குன்னு எடுத்திருக்கும். அது எவ்வளவு இன்கம்ப்ளீட்டா இருந்திருந்தா டக்குன்னு அதை டிசால்வ் பண்ணியிருக்கோம். கரெக்ட் கரெக்ட் அப்ப தண்ணிக்குன்னு ஒரு தன்மை, உப்புக்குன்னு ஒரு தன்மை. கரெக்ட். கரெக்ட் இதுதான் இததான் தற்செயல் அப்படிங்கிறாங்க. தற்செயல். உங்களுக்கு ஒரு தன்மை இருக்குது, அந்த தன்மை வந்துட்டு ஒன்னா சேரும் பொழுது ஒண்ணு நடக்குது இல்ல, இததான் தற்செயல் அப்படின்னு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு பகுத்தல் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அது ஓகே ஏன் நடந்ததுன்னு கடைசியா வரும்பொழுது தற்செயல், அதுக்குள்ள நீங்க தான் போய் உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓ இது எப்படி தற்செயலோ, இந்த சூழல் உருவானது எப்படி, இந்த நிகழ்வு தட் இஸ் கரைதல் எப்படி நமக்கு தெரியாத வரைக்கும் அது தற்செயலா இருந்ததோ, தெரிஞ்சுக்கிட்டா ஓ இதுதான் அப்படி, இதைத்தான் நீ போய் பாரு அப்படிங்கிறோம். ஓகே ஓகே பாரு அப்படிங்கிறோம். எஸ். ஓகே ஜி ஓகே. அதுக்கப்புறமா இந்த இந்த வருடம் நம்ம 2023 கடைசியில் இருக்கோம். ஸோ மக்கள் வந்து 2024 ஒரு சிறப்பான வருடமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன விஷயத்த நம்ம பார்க்கணும், எப்படி அந்த வருடத்தை அணுகுனா நம்ம ஒரு சிறப்பான ஒரு வருடமா இருக்கும். நம்மை தேடுதல்லையும் உதவிகரமா இருக்கணும், இந்த சமூகத்திலையும் ஒரு உதவிகரமா இருப்பதற்கு என்ன செய்வது? அதாவது இந்த சமூகத்துக்கு நீங்க உதவிகரமா இருக்கணும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்க உதவிகரமா இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். ஓகே. ஏன்னா அதுதான் பெரிய முதல் முக்கியத்துவம். ஆமா, அதாவது சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இல்ல ஒவ்வொருத்தருமே கரெக்டா இருந்துட்டா சமூகம் கரெக்டா தானே இருக்கும். அதுதான் சொல்றேன், அதான் உங்களை பாருங்க அப்படிங்கிற. அதுக்குதான் உங்களை பார்த்துட்டீங்கன்னா, எல்லாருமே அவங்கவுங்கள பார்த்துட்டாங்கன்னா ஒரு பகுதி சமூகத்துல சரியாயிடுச்சுன்னா அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியும் சரியாயிரும். ஓகே ஓகே. பிரச்சனை எங்க அப்படின்னு பார்த்தா, நான் நீ அல்ல, இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஜி? நான் வேறு, நீங்கள் வேறு அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனை. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுதான் உங்களை பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன். 24 இல்ல 28, 38, 58 வந்தாலும் இப்படியேதான் போயிட்டு இருக்கோம். மாற்றம் என்பது என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது அப்படி வந்து ஒரு உங்களை மாற்றம் என்பது உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே. நீங்க சமூகத்தையும் போக கூடாதுங்க. என்கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாமே இந்த ஏழை மக்கள், இந்த மக்கள், அவங்க இவங்க அப்படி இப்படி, இந்த பணக்காரங்க ரிச்சானவங்க அப்படியெல்லாம் இருக்காங்க, இப்படியெல்லாம் இருக்காங்க, அவங்களும் பாவம் செய்யலையா, அவங்க செஞ்ச பாவம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலையா, இதெல்லாம் நிறைய கேக்குறாங்க. ஓகே. அதாவது தன்னை தவிர எல்லா கேள்விகளும் ஒன்னும் அக்கறையில கேக்குறாங்க, இன்னொன்னு ஆதங்கத்துல கேக்குறாங்க. தன்னோட கீழானவங்க மேல அக்கறை, தன்னோட மேல இருக்கிறவங்க மேல ஆதங்கம். இந்த அக்கறையோ ஆதங்கமோ ரெண்டும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது, நீங்க தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இவ்வளவுதான். ஓகே. நீங்க சந்தோஷப்படும் பொழுதும், நீங்க சாப்பிடும் பொழுதும், நீங்க குழந்தையோட கொஞ்சம் பொழுதும், நீங்க ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ல இருக்கும் பொழுதும் இது ரெண்டுமே வரதில்லை. ஆமா, வரதில்லை. அதை பத்தி நம்ம சிந்திக்கிறது இல்ல. அது ஏன்னா இடைஞ்சலு. இது போய் சிந்திக்கிறது இல்ல, வந்தா இடைஞ்சலுங்க. அப்பதான் ஒரு நல்ல ஒரு பிரியாணியோ ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டோ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, ஐயோ ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்களே, நான் என்ன பண்றதுன்னு வருமா அந்த எண்ணம்? வரணுமில்ல, உண்மையா இருந்தா வரணுமில்ல. வரணும். ஆனா அந்த டைம்ல வரதில்லை. ஏன் வரதில்லைன்னா இவரோட சந்தோஷம் ஹாப்பி இது போயிடும். இவரோட பசி இருக்குல்ல, இவர் தள்ளுது இல்ல, அது வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. இத பாடுறாங்க, என்னைய பாடுறா, பசி கில்லுது, இத பார்த்துட்டு அடுத்த போடாங்க.
அப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனை இழுக்கிறது வம்புக்கு இல்ல, இவருக்காக இழுக்கிறது, இழுக்கிறது சப்போர்ட்டுக்கு, இவரை நியாயப்படுத்துறதுக்காக இழுக்கிறது, தன்னை பெரிய ஒரு ஒரு அனுதாபி மாதிரி காட்டிக்கிறது, சமூக அக்கறையாளர் மாதிரி காட்டிக்கிறது. இதெல்லாம் தன்னைத்தானே ஏமாத்துற வேலை. ஓகே, உங்களை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுதான் உங்களுடைய டார்கெட். இதுக்கு எல்லாம் இடைஞ்சல் தான், எல்லாமே இடைஞ்சல் தான். அவன் உயர்ந்தவனை நீ கம்பேர் பண்ணாலும் இடைஞ்சல் தான், இல்லாதவனை நீ ஆதங்கப்பட்டாலும் இடைஞ்சல் தான், அனுதாபப்பட்டாலும் இடைஞ்சல் தான். உனக்கு கொடுக்கப்பட்டதே பெரிய கிஃப்ட். அத நீ பாப்பியா? அதை விட்டுட்டு நீ என்ன வெளியே பார்த்து வெளியே ஒப்பீட்டின் அடிப்படையில வேறுபாட்டு உணர்வை விதைச்சி 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 நீ தற்காலிக தீர்வுக்கு தான் ஒவ்வொரு வருடத்தையும் பயன்படுத்தினே தவிர நிரந்தர தீர்வுக்கு இந்த ஒரு கணம் இப்ப சந்திச்சுக்கிட்ட ஒரு விஷயத்த பயன்படுத்த மாட்டேங்கிற. இதுதான் என்னைய பொறுத்தவரை ஹாப்பி நியூ மூமெண்ட். ஓகே, இயர் தூக்கி போடுங்க. ஒவ்வொரு கணமும் ஹாப்பி நியூ என்னங்க மூமெண்ட். அதான் இது எத்தனை கோடி வருடத்துக்கும் பொருந்தும். ஓகே, அப்ப நீங்க நம்பர்ல நீங்க வருஷத்தை பாத்தீங்கன்னா அது டேட்டாவில போய் முடியும், அது பாஸ்ட் கம்பேரிசன்ல போய் முடியும், அடுத்தது ஏற்றத்தாழ்வுல போய் முடியும், அப்புறம் ஏக்கம் தாக்கத்துல போய் முடியுது, அப்புறம் உங்களை தொலைக்கிற ரேஷியோவை அதிகத்தான் படுத்தும். ஓகே ஓகே. அதனால நீங்க உங்களை டிசைன் பண்றதுக்கு இந்த வருடத்தை பயன்படுத்துங்க. வருடத்தை பயன்படுத்துற மாதிரி இருந்தால் இந்த 2024 நான் யாரு, எனக்கு ஒரு தெளிவை கொடு, உன் வேலைக்காரங்கிட்ட சொல்லு, எனக்கு ஒரு தெளிவை கொடு. இதை அப்படி அழகா உள்ள பதிச்சுக்க. சரி. இந்த போன வருடம் ஒரு நிமிடத்துக்கு 30 எண்ணங்கள், 60 நிமிடங்கள், ஒரு மணிக்கு இன்ட்டு 24 ஒரு நாளைக்கு, இன்ட்டு 365 வருடம், 365 நாட்கள் போட்டு இத்தனை கோடி எண்ணங்களை நான் போன வருஷம் சுமந்தேன். எழுதிரு, பிக்சர்ஸ் கொண்டு வா, ரிட்டன்ல கொண்டு வா. ரெண்டாவது, என்னை தேடுற பயணத்தை என்னை இழக்காம நான் செய்ய போறேன். வேலை நடக்கட்டும், என்னுடைய பயணம் நடக்கட்டும். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் எனக்காக நான் ஒதுக்க போறேன். என்னை தேடுற பயணத்துக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்க போறேன், அல்லது 40 நிமிஷம் டெய்லி ஒதுக்க போறேன். ஒரு வருடம் இந்த பயணத்தை மேற்கொண்டு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் லைக் தட் ஸ்டாப் வாட்ச ஸ்டார்ட் பண்ணிட்டு அமைதியா உட்காருங்க. ஓகே, எத்தனை எண்ணம் வருதுன்னு அப்படியே பாருங்க. ஒரு நிமிடத்துக்கு 30 எண்ணம் வருதா, 29 வருதா, 28 வருதா பாருங்க. பரவாயில்ல, 25 தான் வருது, சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் 50 நிமிஷமா மாத்து. அப்படியே 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 5, 6வது மாசத்தெல்லாம் கிட்டத்தட்ட 10 எண்ணத்துக்கு வந்திருப்ப. ஒரு நிமிஷத்துக்கு? ஆமாங்க 10. ஓகே, ஒரு நிமிடத்துக்கு 10 எண்ணம்னா ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் உண்டான கேப், இடைவெளி இருக்கிற கேப் நல்லா தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்த நீங்க புலங்காகிலப்பட்டு அனுபவிப்பீங்க. என்னடா இவ்வளவு ஏகாந்தமா இருக்கு, இவ்வளவு இனிமையா இருக்கு, இப்படி வருவீங்க. ஓகே, இது வரணும். இதை ஒரு டாஸ்கா எடுத்துக்கிட்டு இந்த 24 அப்படிங்கிறது எனக்குள்ள என்னைய சந்திப்பதற்கு ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும் நீங்க தெளிவா முடிவு செஞ்சுக்கிட்டு, அந்த முடிவுக்கேற்ப உங்களை இழக்காம உங்க வேலையும் பார்த்துக்கிட்டு, அதே நேரத்துல உங்களையும் இழக்காம 1 மணி நேரத்துல என்ன வரப்போகுது, 40 நிமிஷத்துல என்ன வரப்போகுது, அவ்வளவுதான் பயணப்பட்டீங்கன்னா உண்மையில 2024 உங்களுக்கு உண்டான வரணும். ஏன்னா சுய சுதாரித்தல் ஏற்பட்டாச்சு. ஓகே, சூப்பர் ஜி, சூப்பருங்க. இந்த வருடம் நீங்க 12 மணிக்கு நீங்க அலாரம் வச்சு ஹாப்பி நியூ இயரை கொண்டாடணும்னு நினைச்ச நீங்க முறைப்படி அடுத்த வருடத்தை மட்டும் நீங்க அழகா பயன்படுத்தினீங்கன்னா கொண்டாட மாட்டீங்க, நல்லா தூங்குவீங்க. ஏன்னா
நிச்சயமாங்க, அதாங்க ஹாப்பி நியூ இயர். நீங்க தூங்குறது தாங்க ஹாப்பி நியூ இயர். அதான் நிறைவா தூங்குறது தாங்க நிறைவா. அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்களுக்குள்ள அத்தனை வருஷத்தை பத்திய டீடைல்ஸும் டேட்டாஸும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, பாதிச்சது என்ன, நம்மளை தொலைச்சது எங்க, நம்ம என்ன சாதிச்சோம், ஐயோ பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணனா, நண்பன் என்ன செஞ்சான், நம்ம ஏன் இப்படி எல்லாம் குழப்பம். அந்த ஒரு நாள், அந்த கடைசி வாரம் இருக்கு இல்லைங்க, எதுவுமே வராதுங்க, எதுவுமே வராதுங்க. இதுதாங்க ஹாப்பியான ஒரு நியூ மூமெண்ட், ஃப்ரெஷ் மூமெண்ட். இல்லாட்டி இன்னொரு டைமென்ஷன் எடுத்துக்கலாமா ஜி? இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயத்த ஒரு வருட காலத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும் பொழுது ஹாப்பி நியூ இயர் நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் கேப். ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் கேப் வந்தா அந்த அந்த என்ஜாய்மெண்ட் வந்துரும் பிரதர். அந்த ஆனந்தம் வந்துரும். நீங்க செப்பரேட்டா நியூ இயர் வச்சு கொண்டாட வேண்டியது இல்ல, ஒவ்வொரு மூமெண்ட்டுமே கொண்டாட்டம் தான் சொல்ல வரீங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ஓகே. இன்னும் இன்னும் ஆழமா சொல்லணும்னா, நம்ம கான்சியஸ் கிராசி இன்டர்நேஷனல்ல ஒரு கம்யூனிட்டி, தட் இஸ் ஒரு கம்யூனல் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்திட்டு, அந்த சிஸ்டத்துக்குள்ள வரும் பொழுது டேட்டாவெல்லாம் செருப்பை கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட்டுட்டு உள்ள வாங்க. உங்களுக்கு உன்னதமான இந்த ஹாப்பியஸ்ட் பிரசன்ட் நியூ மூமெண்ட்டை பாருங்க அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம கொடுக்க திட்டமிட்டிருக்கோம். சரிங்க. அதுதான் உண்மையான செலிப்ரேஷன். செலிப்ரேஷன்னா என்ன மீனிங் அப்படிங்கறத இன் ஃபியூச்சர் நம்ம அறிவிக்க போறோம். அதுதான் செலிப்ரேஷன். ஆமா ஆமா. நமக்கு அந்த 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 சூழலுக்கு தான் பிரபஞ்சம் நம்மள அழகா அப்படி அப்படி அப்படியே அப்படி அப்படியே அப்படி அப்படியே நம்ம எதிர்பார்க்கல வந்துச்சுன்னா நல்லது, வரலைன்னா வருத்தம் கிடையாது. ஆனாலும் நடக்கும். பகுத்தரே இல்லைனாலும் இன்னொரு பகுத்தரோட அடுத்த ஒரு அடையாளமற்ற ஒருத்தர் வந்து அதை நிகழ்த்தி காட்டுவார். ஏன்னா இருக்கு பிரபஞ்சத்துல இது நிகழணும்னு இருக்கு, அதை நம்ம உணர்ந்திருக்கோம். அதுக்கு ஒரு வடிவம் நிச்சயம் கிடைக்கும். எஸ். ரொம்ப நன்றி ஜி, ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அடுத்த இயர்ல நம்ம சுயத்தை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பிரதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. எப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஹாப்பியா அடுத்த வருஷத்துல செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஜி. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்வுல நம்ம இன்னொரு முறை சந்திக்கலாம்.